வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இன்று புரோட்டீனியூரியா என்று சொல்லக்கூடிய நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், யூரினில் புரோட்டீன் லாஸ் ஏற்படும், அதாவது ஆல்புமின் லீக்கேஜ் சொல்லுவாங்க. அந்த சிறுநீரகத்தில் நெஃப்ரான்ஸ், ஒரு சில நெஃப்ரான்கள் சரியாக அந்த புரதத்தை ஃபில்டர் பண்ண முடியாமல் திணறும். அப்போ அந்த ஆல்புமின் என்ற புரோட்டீன் யூரின் மூலிமா வெளியில் போகும். ஆக இந்த ஆல்புமின் என்று சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஏற்படும் போது முகம், கால்களில் வீக்கம் ஏற்படும், வயிற்றிலும் வீக்கம் ஏற்படும். ஸோ இது பொதுவாக என் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய வருது. 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 11 வயசு, 13 வயசு, 15 வயசு, இந்த குழந்தைங்களுக்கு, இந்த வயதில் உட்பட்ட குழந்தைங்களுக்கு புரோட்டீன் லாஸ் என்று சொல்லக்கூடிய ஆல்புமின் லீக்கேஜ் அதிகமாகுது. இதுக்கு அற்புதமான ஒரு சூர்ணத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்சங்கன் சமூலம். சரிங்களா? முற்சங்கன் என்ற நற்சங்கன் சமூலம், அதாவது இலை, வேர், பட்டை எல்லாமே, அது 50 கிராம், அதிமதுரம் 50 கிராம், சுத்தி செய்த சுக்கு ஒரு 50 கிராம், கீழா நெல்லி பொடி ஒரு 50 கிராம், கரிசலாங்கண்ணி பொடி ஒரு 50 கிராம், மூக்கிரட்டையுடைய வேர் ஒரு 50 கிராம், எல்லாம் சம அளவு கலந்து இந்த சூர்ணத்தை தினமும் காலை மாலை வெறும் வயிற்றில் கஷாயம் எடுத்துக்கணும். இது கூட வாரம் 2 நாள் பார்லி தண்ணீர், காலையில் பார்லி தண்ணீரை எடுத்துகிட்டு வரணும். புளி கம்மியாக சேர்த்துக்கணும். மற்றபடி இரவு சீக்கிரமாக படுக்கணும், இரவு ஆகாரம் சீக்கிரமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் அந்த புரோட்டீன் லாஸ் சரியாகி திரும்பவும் பழைய நிலைமைக்கு அந்த குழந்தைகள் திரும்புவார்கள். நன்றி, வணக்கம்.